அரசு சார்பா வழங்கப்படக்கூடிய பாதுகாப்பான திட்டத்திலிருந்து நம்மளால சுலபமா மாத வருமானத்தை பெற முடியும் வகையில அஞ்சல் அலுவலகத்துல ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருதுங்க. அந்த வகையில அஞ்சல் அலுவலகங்கள்ல மாதாந்திர வருமான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்துல குறைஞ்சது ரூ. 1000 அதிகபட்சமா 9 லட்சம் வரை முதலீடு செய்ய முடியுங்க. இந்த திட்டத்துல 7.4% வட்டி வழங்கப்படுது. இது பெரும்பாலான வங்கிகள் கொடுக்கிற வட்டி விகிதத்தை விட அதிகமா கருதப்படுது. ஒரு குடும்பத்துக்கு அதிகமான பணம் கிடைத்தாலோ அல்லது ஓய்வூதிய பணப்பலன் கிடைச்சாலோ இந்த மாதாந்திர வருமான திட்டத்துல முதலீடு செய்யலாம். அப்படி செய்யும் போது ஒவ்வொரு மாசமும் நமக்கு வருமானம் வரும். உதாரணத்துக்கு 9 லட்சத்தை இதுல முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷங்களுக்கு 7.4 வட்டி விகிதத்துல மாசம் மாசம் சுமார் 5500 வருமானமா கிடைக்கும். இதைத் தொடர்ந்து 5 ஆண்டுகள் முடிவுல நாம முதலீடு செய்யக்கூடிய மொத்த பணத்தையும் நம்மளால திரும்ப பெற்றுக்க முடியும். இருந்தாலும் இதை விட அதிக வட்டி விகிதம் வழங்கக்கூடிய மற்றொரு திட்டமும் அஞ்சல் அலுவலகத்துல செயல்படுத்தப்பட்டு வருது. அதன் அடிப்படையில தேசிய சேமிப்பு பத்திரம் அப்படின்ற திட்டத்தின் மூலமா நம்மளால அதிக வட்டி பெற முடியும். ஆனா இந்த திட்டம் மூலமா மாதந்தோறும் வருமானம் பெற முடியாதுங்க. 5 வருஷங்களுடைய முடிவுல மொத்த வட்டி தொகையையும் முதலீட்டு பணத்தோட சேர்த்து பெற்றுக்கலாம். இதுல 7.7% வட்டி வழங்கப்படுது. மேலும் 1,50,000 வரைக்கும் வருமான வரி விலக்கும் பெற்றுக்கலாம். அதனால உங்களுக்கு ஏற்ற திட்டம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுல முதலீடு செய்யறதின் மூலமா உங்களுடைய பண தேவைகளை எளிதா பூர்த்தி செய்ய முடியும். பண தேவைகள் சரியா பூர்த்தியாகும் போது எதிர்காலத்தை பத்தின பயமும் கண்டிப்பா குறையும்.